இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து விட்டு விலகு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். நாம் இன்னும் வளர வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாம் நாளிலே தீமையை விட்டு விலகு, பேதமையை விட்டு விலகு, பொல்லாங்காய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகு, மாறுபாடான தர்க்கங்களை விட்டு விலகு, தேவ பக்தியின் வேஷத்தை விட்டு விலகு, வீண் பேச்சை விட்டு விலகு என்று சொல்லி நாம் தொடர்ந்து 6 நாட்களாக தியானித்தோம். இன்றைக்கும் வசனம் சொல்கிறது, தீத்து 3 அதிகாரம் 9-10 புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாற்றுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனம் உள்ளது, வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வாக்குவாதங்களையும் வேத புரட்டனுக்கும் விட்டு விலகு. வாக்குவாதங்கள் சில நேரங்கள்ல சில இடங்களிலே வாக்குவாதம் வருவது உண்டு. இங்கே ஆபிரகாம், லோத்து, அவனுடைய வேலைக்காரர்கள், அவர்கள் மந்தை மேய்ப்பர்களுடைய இடையே வாக்குவாதம் வந்ததுன்னு சொல்றோம். சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் வருகிறது. சங்கீதம் 31:20 மனுஷனுடைய அகங்காரத்திற்கும் அவர்கள் உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கும் அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே நாவின் சண்டைக்கு நம்மை மறைத்து காக்கிற தேவன். சில நேரங்கள்ல நம்ம தர்க்கங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். இங்கு முதலாவது அந்த வசனத்தை வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே புத்தீனமான தர்க்கம், புத்தீனமான தர்க்கத்தை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது. சில சின்ன விஷயத்தை கூட பெரிதாக ஊதி அதை பெரிதுபடுத்தி விடுவார்கள். இன்னும் நீதிமொழிகள் 19:13 மனைவின் சண்டை ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, சண்டை. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் சண்டை, வீட்டுல சண்டை, எந்த காரியமாக இருந்தாலும் சண்டை. சில கணவரும் குடித்து கொண்டு பிள்ளைகளை அடிப்பது, சண்டையிடுவது, இது குடும்பங்களிலே இந்த சண்டைகள் இருக்கக்கூடாது. இதை இங்கே கர்த்தர் சொல்கிறார், இதை நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, வாக்குவாதங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. நமக்குள்ளே இங்கே போடப்பட்டிருக்கு, நம்ம குடும்பத்திலே சபைகளிலே மாம்ச மார்க்கமாய் நாம் நடக்கிறோம். வாக்குவாதங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, தர்க்கம், சண்டை என்னும் வாக்குவாதங்கள், இதெல்லாம் இதை விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இங்கும் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 13-15 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமில்ல, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்களின் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில ஊழியர்களை பாத்தீங்கன்னா, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் பாத்தீங்க வேத புரட்டலுக்கான வார்த்தைகளை பேசுகிறார்கள். பாருங்க, சில அதுல போட்டிருக்கு, 2 தரம் புத்தி சொல்லி அதை அவர்களை விட்டு விலகு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய
நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் வளர வேண்டும் என்றால் நம் புத்தீனமான தர்க்கங்கள், சண்டைகள், இன்னும் வாக்குவாதங்களுக்கு விட்டு விலகி சில ஊழியர்கள் சொல்கின்ற அவர்களுடைய போதனை, வேத புரட்டான போதனைகளுக்கு நம்ம விலக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். உன்னத பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குளிநரிகள் அது என்ன செய்கிறது? திராட்சை தோட்டத்தை அழித்து விடுகிறது. சபையாகிய திராட்சை தோட்டத்தை அழிக்க நினைக்கிற அநேக குளிநரிகள், தவறான டீச்சிங், இதெல்லாம் விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 119:136 குறிப்பிடப்படுகிறது, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்கிறார். சில மனுஷங்க பேசுற வார்த்தைகளை நம்ம கேட்டு நமக்கு அந்த தாவீது சொல்கிறார், கண்ணீர் வடிக்கிறான். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியங்களாக எண்ணுகிறார்கள். ஆண்டுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிற நாம் பாருங்க, சில காரியங்களை விட்டு விடணும். புத்திமீனமான பேச்சு, தர்க்கங்கள், சண்டைகள், இதெல்லாம் விட்டு விலகி, இதுக்கெல்லாம் விலகி கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்களும் சில காரியங்களை குறித்து தியானித்தோம். இந்த 7 நாட்களாக விட்டு விலக வேண்டிய சில காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. நாங்க உம்முடைய சமூகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்த பிறகு கிருபித்தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம், மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை